ரைஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ லெக் பீஸோட பிரியாணி இருக்குது. ஸோ லெக் பீஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து ஒரு நீண்ட நாட்கள் கழித்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறாங்க. சரியான லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு பத்ரகாளியம்மன் கோவில் போகிற ரூட்டில் சமயபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷிதா குரு மெஸ் அப்படிங்கிற ஒரு மெஸ் இருக்குது. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் சில டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணுன்னா நாட்டுக்கோழி வறுவல், சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாப்பிடைய ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உள்ளே போய் நம்ம என்னென்ன இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. என்ன மீன் சார்? இது வந்து பாறை. ஓகே சார், போடுங்க. தவாலையும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா சார்? அதுலேயும் நீங்கள் போட்டுருக்கோங்களா? அதுலேயும் முடிச்சுருங்க. சரிங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இறைச்சி கடையும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி இது எல்லாமே இங்கே இறைச்சி கடையும் கொடுத்துட்ருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு அழகாக வந்து ஜாலியாக விளையாண்டுட்டே அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்குங்க. உள்ள தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. நடுவுலையே அவங்க ஜாலியாக வாக்கிங் போயிட்டு அழகாக வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இங்கே இருக்குது. ரொம்பவே பிரமாதமாக இருக்குது இந்த அட்மாஸ்பியர் பார்க்க. நீங்கள் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை தேடி வாங்க. ஸோ அவங்க அமைச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பை பார்த்திங்கன்னா ஒரு குடில் மாதிரி போட்டு அழகாக அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. வீவர்ஸ், லக்ஷ்மிதா குரு சாப்பிடைய ஓனர் இருக்காங்க. ஸோ மேடம் தான் வந்துட்டு ஓனருங்க. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி நம்ம கிளியராக கேட்போம். மேடம் வணக்கம். ஹலோ சார். மேடம் உங்கள் பேருங்க? நிஷாந்தினி. மேடம், இந்த லக்ஷ்மிதா குரு ஹோட்டல் வச்சு எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? இப்போ 3 years கம்ப்ளீட் ஆக போதுங்க. ஸோ இங்கே வந்து ஃபேமஸான டிஷ்ஷுன்னா என்ன சொல்லுவீங்க? நாட்டுக்கோழி ஸ்பெஷல். ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் தான் நாங்கள் இது பண்ணுறது. மற்றபடி ஒயிட் ரைஸு, தக்காளி சாப்பாடு, சில்லி சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். மெயினாக வந்து நாட்டுக்கோழி மட்டும்தான். ஓகேங்க. ஸோ நம்மளுடைய ஷாப் லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல அமைச்சிருக்கீங்க மேடம்?
பத்ரகாளிமன் ரோடு பார்த்தீங்கன்னா கேஎம்கே தோட்டத்துக்கு ஆப்போசிட் மெயின் ரோடு சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஷாப்பில் வந்துட்டு என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கீங்க? மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள், ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் சார். கொடுத்துருக்கிற டிஷ்ஷஸ் என்னென்னங்கிறத நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் வித் பப்பட், இது சிக்கன் பிரியாணி வித் எக், ரைத்தா அண்ட் சால்னா குருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, சில்லி சிக்கனு, இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இது வந்து ப்ராய்லர் கிரேவி. இதில் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வேறு ஏதாவது பள்ளிப்பாளையம் என்ன இது டிஷ்ஷஸ் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே மேடம், இங்கே வந்துட்டு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் நல்லா இருக்குது இல்லைங்களா? எஸ், இது எங்கள் தோட்டம் ஓன் இது. ஸோ அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாங்கள் பார்க் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி மேடம் நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பீப்புள்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் உங்கள்கிட்ட புக் பண்ணாலும் நீங்கள் பண்ணி தருவீங்க? ஆர்டர்ஸ் இப்போ பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் சமயத்தில் மேக்ஸிமம் சண்டேஸ் லாக்டவுனாக இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லி இது பண்ணுறாங்க. மெயினாக பிரியாணி, ரைத்தா, சில்லி அந்த மாதிரி போயிட்டு. டெலிவரி நீங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறீங்க? பண்ணிடுவோம், ஃப்ரீ டெலிவரி இருக்குது. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ பீப்புள்ஸ் யாராவது நியர்பை பார்த்தாங்கன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஆர்டர்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல் நம்பர் சொல்லுங்கள். 9894326818. இன்னொரு நம்பர் 9788956006. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வீவர்ஸ், லக்ஷிதா குரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு அருமையான ஒரு வீட்டு முறைப்படி ஒரு உணவு அருந்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போகிற நியரில் தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட 2 குட்டீஸ் இருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்போம். உங்கள் பேருங்க தம்பி? குருநிகாஷ். குருநிகாஷ், நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்ருக்கீங்க? நாட்டுக்கோழி. சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட போகிறீங்களா? சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குது? யம்மி. நல்லா இருக்குது. ஓகே, உங்கள் பேருங்கம்மா? லக்ஷதா. சரி, நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்ருக்கீங்க? நான் சில்லி சிக்கன் சாப்பிட்டேன். எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. ஸோ ஹோட்டலுடைய ஓனர் டாட்டர் ப்ளஸ் வந்து சன்னு தான் இவர். ஸோ அவங்ககிட்டயே நம்ம கேட்டோம். அவங்க நம்மளோட சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு எப்படிங்க, உங்கள் ஹோட்டலுங்கிறதுக்காக சொல்கிறீங்களா இல்லை நார்மலாகவே நல்லா இருக்கா? இல்லை, நார்மலாகவே நல்லா இருக்கு. எப்போவும் நல்லா இருக்கு. ஸோ வியூவர்ஸ், நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ குட்டீஸோடு நம்ம சேலஞ்ச் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி எடுத்துக்கலாம். ஸோ தயிர் பச்சடி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தயிர் பச்சடி ஆட் பண்ணி பிரியாணி எடுத்துக்கலாம். ஸோ சீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரியாணின்னு நினச்சாலே நமக்கு சீரக சம்பா ரைஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ லெக் பீஸோட பிரியாணி இருக்குது. ஸோ லெக் பீஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ நல்லா பாயில் ஆகிருக்கு. சாப்பிடும்போதே நம்மளுக்கு வந்து சில கடையிலலாம் சாப்பிடும்போது அந்த ஒரு பீஸ் வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்குது தெரியாது. இங்கே நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நம்ம வீட்டில் முறைப்படி நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு தான் பிரியாணி இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி வறுவல் எடுத்து சாப்பிட்லாம்.
நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா பெப்பர்லாம் ஆட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஒரு வீட்டில் வந்து நம்ம சமைக்கக்கூடிய அந்த ஒரு வெரைட்டி டிஷ் தான் இங்கேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ சிக்கன் வறுவல், பிராய்லர் சிக்கன் வறுவல் பீஸு. சிக்கன் வறுவலும் பிரமாதமாக இருக்குது. தக்காளி சாப்பாடு. ஸோ நெக்ஸ்ட்டு சில்லி சிக்கன் போயிடலாம். என்னுடைய ஃபேவரட். நான் எப்போவுமே எந்த ஒரு கடைக்கு போனாலும் சில்லி சிக்கன் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இவங்க கறிக்கடை வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓனாக வந்து அவங்களே பண்ணிகிட்டு இருக்கனால அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பாறை மீன் லெமன் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். பாறை மீனில் பொதுவாக முள் அதிகமாக இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத. நீங்கள் லொக்கேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வரணுமோ அங்கே வந்து சாப்பிடுங்க. ஸோ பத்ரகாளியம்மன் கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த லைனில் வந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப வரணும்னு தோணும். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க தம்பி? 5th. எந்த ஸ்கூலுங்க? SVGV. நீங்கள்? 9th. எந்த ஸ்கூலுங்க? சேம் SVGV. ஸ்கூல் இப்போ போயிட்டு இருக்குங்களா? ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போகிறதில்ல. அடுத்து 1 இயருக்கு இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது என் தம்பி. சீதா குரு ஹோட்டல் ரிவ்யூ நம்ம பார்த்தோங்க. மற்றும் ஒரு ரிவ்யூ தான் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.